Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 382 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த ரெசார்ட்டை தான் காட்டுறாங்க. அங்க இருக்க மக்கள்லாம் பதறி அடிச்சு அங்க எங்கன்னு ஓடிட்டு இருக்காங்க. என்னன்னா போன பாட்டுல அந்த சில்வர் ஃபாக்ஸ் வந்து வம்பு பண்ணால, அவன் பண்ண வம்புல அந்த இடமே கண்ணா பின்னான்னு அதிர ஆரம்பிச்ச உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. ஐயோ இடிஞ்சு கீழே விழுந்துருமோ அப்படின்னு. சோ வேகமா அந்த ஐலாண்டை விட்டும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோரோ இந்த மேட்டர் எல்லாம் தெரியாம ஜம்முன்னு குளியல போட்டுட்டு அவன் மாட்டுக்கு வந்துட்டு இருப்பான். அப்ப எல்லாருமே அங்க இருந்து வேகமா கப்பல் எடுத்துட்டு போறத பாப்பான். என்ன இப்படி விழுந்தடிச்சு ஓடுறாங்க, யாரு பண்ண வேலையா இருக்குன்னு முழிப்பான். அதே நேரம் இங்கே அந்த சில்வர் ஃபாக்ஸ் இவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு அந்த சயோ புள்ளைகிட்ட இருந்து அந்த டைரி ஒண்ண வாங்கிட்டு போனான். அது திருப்பி வாங்கிட்டாங்க. எதுக்காக இவங்கள ஃபாலோ பண்ணி வந்து அந்த நோட் புக் ஆட்டே போறான்னு தெரியணும்ல. சோ அப்படி அவங்க கிட்ட விசாரிச்சா அவனோட பேரு ஃபாக்ஸ்னு கூட அவங்களுக்கு தெரியல. சரி அப்படி என்னதான் அந்த புக்ல இருக்குன்னு விசாரிச்சா ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் யோசிப்பாங்க. ஆனா உடனே அந்த குட்டி பொண்ணு சொல்லிடுவான், இந்த புக்ல தான் ஜுவல்ஸை எப்படி உருவாக்கணும்னு A to Z இருக்குதும்பாலா. உடனே நம்மளுக்கு பயங்கரமான ஷாக்கு. அவங்க அக்கா சயோ ஏன் லீனா சொன்னேன், இதனால பெரிய பிரச்சனை வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா லீனா அதெல்லாம் ஒன்னாகாது, நீ பயப்படாதுன்னு சொல்லுவா. என்னதான் நம்மளுக்கு பைரட்ஸாவே இருந்தாலும் அவங்கள நம்பலாம், அவங்க நல்லவங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்காங்க. நம்ம மட்டும் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால நம்ம கோலை ரீச் பண்ண முடியாது. அதனால இவங்களோட ஹெல்ப் நமக்கு வேணும்னு சொன்ன உடனே சயோ பயங்கரமா யோசிச்சு பார்த்துட்டு, சரி ஓகே இந்தாங்க, இது எங்க அப்பாவோட டைரி, நீங்களும் பாருங்கன்னு சொல்லி நீட்டுவா. அதுல பார்த்தா ஏகப்பட்ட நம்பர் சும்மா கஜ 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 கஜன்னு இருக்கும். இந்த குட்டி பொண்ணுகளோட அப்பா ஒரு இன்வென்டர். அண்ட் அது மட்டும் இல்லாம அதுல ஜுவல்ஸ் எல்லாம் எப்படி உருவாக்குறாங்கிற மொத்த டீடைல்ஸுமே இருக்குதாமா. சொல்ல போனா அதுக்கான ஃபார்முலாஸ் அதை எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. பட் சயோவால அதை படிக்க முடியும்னு சொன்ன உடனே அவளை பாராட்டி தள்ளுவாங்க. அப்ப நமி அந்த டைரி அப்படியே கொஞ்சம் புரட்டி பார்க்கும்போது அதுல நாட்டிகல் சார்ட் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்கும். அதுவும் ஹாட் வாட்டர் இருக்கிற இடத்துல ஒரு எக்ஸ் மார்க் வேற போட்டு வச்சிருக்கும். அங்கதான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் போகணுமாமா. மேபி அங்க ஜுவல்ஸ் உருவாக்குறதுக்கான சீக்ரெட் ஏதாச்சும் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப இந்த டைரியில எல்லாமே இல்லையான்னு கேட்டா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். இதுல 99% ஃபார்முலா இருக்குது. ஆனா அந்த மிச்ச 1% மட்டும் எங்கேயோ அவங்க அப்பா மறைச்சு வச்சிருக்காரு. அதுக்கான க்ளூவா கூட இது இருக்கலாம்ல. நமிக்கு ஒரே குழப்பம், இது ஹாட் வாட்டரா இல்ல ஹாட் ஸ்பிரிங்கான்னு தெரியலையே. மேபி இந்த ஸ்பா ஐலாண்டா கூட இருக்கலாமேன்னு சொல்லுவா. அதை கால்குலேட் பண்ணி தான் இவங்க இங்கே வந்திருக்காங்க. பட் இவங்க வந்து தேடி பார்த்த வரைக்கும் எதுவுமே கிடைச்ச மாதிரி இல்ல. அதனாலேயே இவங்களுக்கு ஒரே குழப்பம், நம்ம கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கோமா இல்ல தப்பு பண்றோமான்னு. ஆனா நமி என்ன சொல்லுவா, ஓ அப்படின்னா அதுக்குதான் இந்த சில்வர் ஃபாக்ஸ் வெரைட்டி வந்து இந்த புக் ஆட்டே போட ட்ரை பண்ணானா, அவன் காவாலி பையதான் இப்படித்தான் ஏதாச்சும் பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லுவாளா. அப்ப அந்த லீனா பொண்ணு திடீர்னு கண்டிப்பா இந்த புக்கை வச்செல்லாம் ஜொல்லு பண்ண முடியாது, இது ஒரு ஃபேக்கும்பா. என்னாச்சு ஏன் திடீர்னு இப்படி சொல்றான்ட்டு எல்லாம் முழிப்பாங்க. ஆமா எங்க அப்பா ஒரு முட்டாளு, அது மட்டும் இல்லாம பயங்கரமா பொய் சொல்லுவாரு, எனக்கு என் அப்பாவையே சுத்தமா பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவா. ஏபா என்னாச்சு, ஏன் உங்க அப்பா மேல இவ்வளவு பாசம்னு சொல்லி கேட்பாங்க. உடனே ஒரு பிளாஷ்பேக், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லீனா சயோ இருந்த வில்லேஜ காட்டுறாங்க. நல்லா வெல் டெவலப்டு இல்ல, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிற வில்லேஜ் தான். அப்போ லீனா சயோவோட அப்பா அடிச்சு புடிச்சு வீட்டுக்கு வந்து பயங்கரமா மூச்சு வாங்குவாரு. ஏன்டா அடி, என்னாச்சு, யாருக்கிட்டயாச்சும் செருப்படி வாங்கினியான்னு கேட்டா அதெல்லாம் இல்ல, இங்க பாருங்கன்னு சொல்லி தங்க வண்டு ஒண்ணு காட்டுவாரு. அட பீட்டில்னு சொல்லுவாங்களே அது. இதுல பஞ்சாயத்து என்னன்னா, இந்த பூச்சி ஒரு ஊர்ல ஒண்ணு வந்தாலே போதும் அந்த மொத்த ஊருமே அழிஞ்சு போயிரும்னு ஒரு லெஜெண்ட் சொல்லியிருக்காராமா. இப்ப என்ன பண்றது, நம்ம வில்லேஜ் அழிய போதேன்னு பயங்கரமா பதறுவாரு. ஆனா அந்த லீனா பொண்ணு கேஷுவலா பூச்சை பார்த்துட்டு, டேடி அதுல பெயிண்ட் எல்லாம் கரைஞ்சு வந்துட்டு இருக்குது, ஒழுங்கா பாருங்கப்பா அப்படின்னா அது கோல்டு கிடையாது பெயிண்ட். அந்த ஆளு தொண்டைகளையே ஆணு கத்த ஆரம்பிச்சிருவான். அப்ப வெளியில சில பசங்க வந்து அந்த முட்டா பைய ஏமாந்துட்டான், அவன் தான் லூசா சென்னை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே லீனா வந்து கத்துன்னு கத்துவா. அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே ஓடிடுவானுங்க. இங்க அவங்க அப்பா அதுக்கு மேல சிரிச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் அந்த கோல்டன் பீட்ல பாத்துட்டு இந்த வில்லேஜே அழிஞ்சிரும் நினைச்சு பயந்தாரு. ஆனா இப்ப அந்த மாதிரி எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லல. ஆனா நல்லா பிராங்க் பண்ணானுன்னு சொல்லி அதை ஜாலியா தான் எடுத்துக்குவாரே தவிர காண்டாக மாட்டாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு இந்த வில்லேஜ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க அம்மா இங்கதான் பிறந்திருக்காங்க. அந்த வில்லேஜ்ல இருக்க ஒவ்வொரு விஷயத்தையுமே அப்படியே ரசிப்பாரு. இப்படி எல்லாம் இருக்கும்போது வில்லேஜ டெவலப் பண்ண கண்டிப்பா ஏதாச்சும் வேலை பண்ணதானே செய்வாரு. சோ அதுக்காகவே இவர் பயங்கரமான ரிசர்ச் பண்ணாரு. அதை சக்சஸ் பண்ணாதான் எல்லாருமே அவங்க கம்ஃபர்ட்டுக்கு வாழ முடியும்னு வேற ஒரு நம்பிக்கை. அவர் ரொம்ப நாளா தனியா உட்கார்ந்து அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தவன அவரோட பொண்ணுங்க 2 பேத்துக்கும் அவர் என்னதான் பண்றாருன்னு ஒண்ணும் தெரியல. ரிசர்ச் பண்றேன்னு சொன்ன உடனே என்ன ஏதுன்னு கேட்பாங்களா, அவரும் சொல்லிடுவாரு ஜுவல்ல கிரியேட் பண்றதுக்கான ரிசர்ச்னு. உடனே லீனா சொல்லிடுவா, டாடி அதெல்லாம் நீங்க செய்யற ஐட்டமே இல்ல, எதுக்காண்டி தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறீங்கப்பா. அதுக்கும் அவங்க அப்பா விழுந்து விழுந்து சிரிக்கதான் செய்வாரு. இதை கேட்கும் போதே லூஃபிக்கும் சிரிப்பா வரும். இவ சொல்றதெல்லாம் கேட்கும் போது அவ டேடி ரொம்ப ரொம்ப ஜாலியான டைப் மாதிரி இருக்குல்ல. ஆனா இதை சொன்னதுக்கு அந்த குட்டி பொண்ணு தொண்டையிலேயே கத்துவா. அவரெல்லாம் ஒண்ணு நீட்டும் கிடையாது வேட்டும் கிடையாது, ரொம்ப ரொம்ப கொடூரமானவர்னு வண்டையா திட்டுவா. சின்ன பொண்ணு இல்ல, அவளால புரிஞ்சுக்க முடியல. ஆக்சுவலா என்ன மேட்டர் நடந்திருக்கும்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ரிசர்ச்சை எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லி வீட்டை விட்டே கிளம்பினாரு. போனவரு திரும்பி வரவே இல்ல. அவருக்குன்னு குழந்தைங்க இருக்காங்களே, அவங்கள திருப்பி வந்து பார்க்கணுமே, எப்படி அவங்க 2
பேரும் தனியா வாழுவாங்க. அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. சோ பேட் டாடி. அப்புறம் என்ன, இவங்க 2 பேரும் மட்டும்தான் வீட்டு வேலையெல்லாம் அவங்கவங்க பாத்துக்குவாங்க. இந்த வெளியில இந்த புள்ளி பண்ணிட்டு இருக்க பயிலுக தொல்லை தான் தாங்க முடியல. இவங்க வெளியில போனாலே இவங்களை கிண்டல் பண்றதா அவங்களுக்கு வேலை. ரொம்ப நாள் ஆயுமே அவங்க டாடி வரலையா? அப்பவே அவ முடிவு பண்ணிட்டா, என் டாடி செத்து போயிட்டாரு, அவரு திரும்பி வரமாட்டாருன்னு. அப்படியே சில பல நாட்களும் போகுது. திடீர்னு ஒரு நாள் இந்த நுக்கி கையில அவங்க அப்பாவோட டைரியோட வந்து நிக்கும். ஆக்சுவலா இதை கூட்டிட்டு தான் அவங்க அப்பா போயிருப்பாரு. இது மட்டும் வந்திருக்குன்னா ஏதோ முக்கியமான விஷயம் தானே அர்த்தம். சரி, அதுல என்ன இருக்குன்னு எடுத்து படிச்சு பார்த்தா, என்னோட அன்பான மகள்களே, என்னோட ரிசர்ச்சை நீங்க தான் கம்ப்ளீட் பண்ணணும், உங்களால அது கண்டிப்பா முடியும்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அதை நினைச்சு அவளுக்கு செம்ம காண்டாயி கத்துக்குதுன்னு அத்துவா. 3 வருஷத்துக்கு முன்னாடி ரிசர்ச்னு சொல்லி போனவரு எங்களை கம்ப்ளீட்டா மறந்துட்டாரு அப்படி இப்படின்னு. இப்படி இவ சொல்றது எல்லாத்தையுமே டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்டைல யூஸ் பண்ணி எவனோ ஒருத்தன் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருப்பான். எங்க அவங்க அப்பாவை போட்டு வண்ட வண்டியா திட்டிட்டு இருப்பான். அவரு கண்டிப்பா ஒரு முட்டாளு, இனிமேட்டு அவரோட வார்த்தைகளை நான் நம்பவே மாட்டேன், நகை செய்யறேன்னு சொல்லி பொய் சொல்லியே ஏமாத்திட்டு இருக்காரு. ஆனா கடைசியில எதுக்காக இப்படி ஒரு குவிஸ் ஒன்னு கொடுத்தாரு, என்னால அதை தாங்கிக்க முடியலன்னு கோவத்துல கண்டமேனி கத்துவா. லூஃபி அவ சொன்ன கதையெல்லாம் கேட்ட வரைக்கும் அவ டேடி ரொம்ப ரொம்ப நல்லவரு, நீட்டான மனுஷன்பா. உடனே அவளுக்கே ஷாக் ஆகும், என்ன இப்படி சொல்லிட்டான்னு. அதுக்கப்புறம் நான் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் பானா. அவளுக்கு உடனே காண்டாயிரும், நான் இவ்வளவு சொல்றேன், இன்னுமே என் அப்பனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, அந்த ஆளு ஒரு மஞ்சமாக்கம் அப்படி இப்படின்னு கத்துன்னு கத்துவா. அதையெல்லாம் கண்டுக்காம என்ன ஜோரோ லேட் பண்ணிட்டேன்னு லூஃபி ஜோரோ கிட்ட பேசிட்டு இருப்பான். சரி, அப்ப நீங்க இந்த ட்ரெஷருக்காண்டி தான் வந்திருக்கீங்களான்னு கேட்டா, நான் வரல, என் அக்கா தான் வந்தா, அவளுக்கு பாடி கார்டா தான் நான் வந்தேன்னு கத்துவா. எது, இந்த குட்டி பொண்ணு அவளுக்கு பாடி கார்டா? என்னடா நடக்குதுங்கன்னு முழிப்பானுங்க. அவ தான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கெஞ்சினாலாமா, இந்த ரகசியத்தை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு. அதனாலதான் அவ கூட வந்தேன், இல்லன்னா எனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு வண்ட வண்டியா திட்டுவா. ஜோரோ பார்த்துட்டு, சரி இப்ப என்னதான்டா பண்ண போறீங்கன்னு கேட்டா, திடீர்னு அவங்க அக்கா எந்திரிச்சு, எங்க அப்பா சொல்ற மாதிரியே நகைய செய்ய முடியும்னு நான் நம்புறேன், கண்டிப்பா அது முடியும், அவர் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கும்பா. அவ தங்கச்சிக்கு என்ன சொல்றதுனே தெரியல, எல்லாரும் எனக்காண்டி ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு அவ கேட்கும் போதே எவனோ ஒருத்தன் ஒரு பட்டன் அமுத்துவான். உடனே அடியில ஓபன் ஆகி சயோ சல்லுன்னு உள்ள விழுந்துருவான். அவ விழுந்தவனே பிராங்கி அந்த குட்டி பொண்ணை வந்து தூக்கிடுவான். ஐயோ என்ன திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாம் பதறிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க மேல மரத்துல ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னேல இருந்து சத்தம் கேட்கும், நான் அந்த பொண்ணை கடத்திட்டேன், உங்களுக்கு அந்த பொண்ணு வேணும்னா நான் சொல்றதை அப்படியே செய்யுங்கன்னு. சோ இது வழியா தான் இவ்வளவு நேரம் இவங்க பேசின எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டிருக்கான். உடனே எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு. அதுக்கப்புறம் தான் இது யாரு என்னன்னு காட்டுறாங்க. இந்த ரெசார்ட்டோட மேனேஜர். அதான் இழிச்சுக்கிட்டே வந்து நம்மளுகிட்ட பேசிட்டு போனால, அதான் இழிச்சுக்கிட்டே வந்து இங்க என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனால அவன் தான். இப்போ உங்களுக்கு இந்த பொண்ணு வேணும்னா அந்த நோட்புக்ல இருக்க ரகசியம் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட கொடுங்க, அதுக்கப்புறம் நான் வேணா இந்த பொண்ணை ரிலீஸ் பண்றேன்னுவான். அப்படின்னா இங்க எனிமி நமக்கு ஃபாக்ஸி மட்டும் இல்ல, எக்கச்சக்க பேர் இருக்கானுங்க. இப்படி புதுசா கிளம்பி வர்றானுங்களே, இப்ப என்னடா பண்ணலாம் லூஃபின்ட்டு அவன்கிட்ட கேட்டா, நம்மால அப்படியே கொலவெறியோட பல்ல கடிச்சுக்கிட்டு நிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.